ஈரானிய சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப ஹேக்கர்களின் சாதனை. குழம்பிப்போன இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழில்நுட்பமான அயன் டோம். இஸ்ரேலை கைவிட்டுவிட்ட அமெரிக்கா, ஐரோப்பிய வல்லரசுகள். ஓமனி சமாதான முயற்சியை ஏற்க மறுத்த ஈரான். இஸ்ரேலுக்கு எதிராக சைபர் தாக்குதல். ஈரானிய ஹேக்கர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சைபர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதன் மூலம் தாக்குதல்கள் இடம்பெறும்போது வான் பாதுகாப்பு கருவிகளின் அயன் டோம் இயக்கத்தை சீர்குலைத்தும் இன்னும் எச்சரிக்கை அமைப்புகளை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்புகள் முழுதாக செயலிழந்துள்ளது. சிலர் ஈரான் வாயில் மட்டும் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறது, ட்விட்டரில் மட்டும் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறுவதை பார்க்கும்பொழுது வேடிக்கையாக உள்ளது. உண்மையில் இவர்களுக்கு உலக அரசியலும் ஜியோ பாலிடிக்ஸ் பற்றிய கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா என்பதை சிந்திக்க தோன்றுகிறது. உண்மையில் ஈரான் இஸ்ரேல் என்ற ஒன்றுக்கும் உதவாத தேசத்தை அழித்துவிட வேண்டும் என்றால் அதை ஹமாஸ் கூட எளிதாக செய்திருக்கலாம். ஆனால் அவர்களை பாதுகாத்து அரவணைத்து நிற்பது என்பது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஆயுதங்களும். அதனால்தான் கிட்டத்தட்ட 1,00,000 டன் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்தும் கூட இன்று வரை ஒரு வெற்றியை கூட சுவைக்க முடியவில்லை, அப்பாவி மக்களை இனப்படுகொலை செய்வதை தவிர. மத்திய கிழக்கில் ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா, சிரியா, ஏமன் என அனைத்து போர்களுக்கான முழுமுதல் காரணமும் இஸ்ரேல் என்ற ஒற்றை நாட்டை பாதுகாக்க மட்டுமே. அந்த ஒற்றை நாட்டின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்காக, தங்களது எதிர்கால எதிரிகளை அழிப்பதற்காக இவ்வளவு பாரிய கொடுமைகளை மேற்கத்திய நாடுகள் அரங்கேற்றுகிறது என்றால், இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நேரடியான யுத்தத்தில் இறங்கும்பொழுது அதற்கு எத்தகைய விளைவுகளை மேற்கத்திய நாடுகள் எடுக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்தால் கூட ஏன் ஈரான் பொறுமையாக செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால ஈரானின் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் அனுபவித்த கொடுமைகள், பொருளாதார தடைகள் என்பது ஈரான் என்ற ஒற்றை தேசத்தை முடக்குவதற்கானதல்ல. மாறாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சக்தியாக ஈரான் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவை அனைத்தையும் முறியடித்து இன்று ஆயுத பலத்தில் மிகப்பெரிய நாடாக வளர்ந்து நிற்கிறது. மேலும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி என பல இராணுவ குழுக்களை வலிமைப்படுத்தி மத்திய கிழக்கில் வலுவான இராணுவ கட்டமைப்பாக உருவாக்கியதும் ஈரான்தான். இவையெல்லாம் வெறும் படம் காட்டுவதற்காக அல்ல, மாறாக களத்தில் இஸ்ரேல் என்ற கொடூரமான தேசத்தையும் அதை ஆதரிக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அதைத்தான் தற்பொழுது காசாவில் ஹமாஸும் ஹவுதியும் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இன்று வரை அவர்களை வீழ்த்த முடியவில்லை. உண்மையில் ஈரானுக்குள் நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது மிக மோசமான, ஈரான் அரசு எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இதனால் ஈரான் துவண்டு விடுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. இதற்கு முன்பும் ஈரான் புரட்சியாளர் இராணுவத்தையும் ஈரானின் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு இராணுவ படைகளையும் உருவாக்கி செதுக்கி வளர்த்த ஜெனரல் காசிம் சுலைமான் என்பவரை அமெரிக்கா கொன்றது. ஆனால் அதன் மூலம் ஈரானின் இராணுவ பலம் குறைந்ததா என்று கேட்டால் நிச்சயமில்லை. மாறாக அதைவிட பல மடங்கு ஈரான் தனது இராணுவ பலத்தை அதிகரித்தது. காரணம், ஈரானின் இராணுவ பலம் அதன் தலைமைத்துவம் என்பது தனி மனிதர்களை மையப்படுத்தியதில்லை. மாறாக அது சித்தாந்த ரீதியாக தனது எதிரியை தெளிவாக கட்டமைத்து அதற்கு ஏற்றாற்போல் காய்களை அகற்றி வருகிறது. அதன் ஒரு சிறு உதாரணம்தான் ஹிஸ்புல்லா மற்றும் பல தலைவர்களை இழந்தும் போல இன்று வரை களத்தில் இருக்கிறது. மேலும் தனது வலிமையை ஈரான் தனது 2 தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி நிரூபித்துவிட்டது. இன்றும் கூட இராணுவ தளபதிகளை இழந்தவுடன் ஈரான் புதிய இராணுவ தளபதிகளை உடனடியாக நியமித்துவிட்டது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், ஈரானுடன் நீண்ட போருக்கான அனைத்து விளைவுகளையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது என்பதை. ஈரான் எதிர்பார்த்த நேரம் தற்பொழுது எளிதாக கிடைத்துவிட்டது. நிச்சயம் அது எதிர்த்தாக்குதலை அரங்கேற்றப் போகிறது. அதை இன்றே அரங்கேற்றுமா அல்லது சில தினங்களில் அரங்கேற்றுமா என்பதை கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த போர் என்பது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்குள் கொண்டு செல்லப் போகிறது என்பது மட்டும் யதார்த்தமான உண்மை.